ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷான ப்ரான்ஸ்லாம் வாங்கிட்டுருக்கிறேன். இது பார்த்துங்க, கொஞ்சம் சின்ன இறால். இது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது, அப்புறம் சாப்பிட நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ரான்ஸு, ஷ்ரிம்ப்னு சொல்லுவாங்க. இது ஒரு 5-6 மீன் கிடச்சிச்சு, இது வாங்கிட்டு இருந்தோம். இப்போது இது நல்லா கழுவி எப்படி கிரேவி வைக்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இறாலில் பார்த்திங்கன்னா நிறைய கடல் மண் அப்படியே இருக்குது. இதை நல்ல தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிடுவோம். வாஷ் பண்ணி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அதில் உள்ள மேலே உள்ள மண்ணெலாம் போயிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக அதோடய கலர் நல்லா தெரியும். அதனால் ஒரு நல்ல தண்ணியில் அதை போட்டு நல்லா கழுவிக்கிடுவோம். கழுவி எடுத்துகிட்டு அது பார்த்தோம்னா அதோடய ஸ்கின் கலர்ஸ் நமக்கு நல்லா தெரியும். ப்ரான்ஸ்லாம் கழுவி க்ளீன் ஆகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் உள்ள அழுக்கெலாம் போன பிறகு அதோடய ஸ்கின் கலர்ஸ் நமக்கு நல்லா தெரியுது. இப்போது இந்த இறாலை வந்து நம்ம கழுவி க்ளீன் பண்ணிட்டோம். அதில் உள்ள தோடு, அதில் உள்ள கால்கள் எல்லாம் பிச்சுட்டு நம்ம அந்த இறாலை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த க்ளீன் பண்ணியிருக்கோம்ல, முள்ளெல்லாம் அந்த கால்கள் செதிலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ண ப்ரான் வந்து இப்படி இருக்குது. நமக்கு ப்ரான்ஸ் வந்து நம்ம 1 கிலோ கிட்ட வாங்கினோம்னா அதெல்லாம் க்ளீன் பண்ண பிறகு ஒரு 1/2 kg தான் கிடைக்கும். ஏன்னா அந்த வெயிட்லாம் கழிஞ்சது போக மீதி ப்ரான்ஸ் கிடைக்கும். இந்த ப்ரான்ஸை வந்து மேக்னேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, கொஞ்சம் எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஸ்க்யூஸ் பண்ணி புளிஞ்சிக்கிடுவோம். அதுக்கப்புறம் நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியலாம், ஒரு ஃபுல் சைஸ் எலுமிச்சம்பழத்தை நம்ம நல்லா புளிஞ்சி வச்சுக்கிடுவோம். அதில் புளிஞ்சிட்டு நல்லா ஒன்று போல் ஓரளவுக்கு பரட்டி விடணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு மஞ்சள் போட்டு நல்லா விரவி விட்டுருவோம். ஒன்று போல் இந்த எலுமிச்சைச்சாறு, மஞ்சத்தூள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று வர மாதிரி பண்ணிவிட்டு, இந்த மஞ்சள், ஒரு லெமன், அப்புறம் ப்ரான் எல்லாம் அது ஒன்று ஜூஸில் இறங்கின பிறகு நம்ம வந்து வத்தல் பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் வத்தல் பொடி, உரப்பு தந்தாப்புல நம்ம போட்டுக்கலாம், அவங்க டேஸ்ட் தந்தாப்புல. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் தேவைக்கேற்ப அதையும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், மிளகுத்தூள், நம்ம வீட்டில் தயாரித்த பொடி, அந்த பொடி அதையே தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்போது, ஜீரக மிளகையும். அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து உப்பு கொடுக்கணும். உப்பெல்லாம் போட்டு ஒன்றா சேர்த்து நல்லா விரவணும். விரவி அதை ஒன்றோட ஒன்று ப்ரானில் கலக்கிற மாதிரி நல்லா விரவி வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வைக்கணும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம ப்ரானை எடுத்து வெளியே வச்சுருக்கிறோம். இதுக்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பெரிய வெங்காயம் 2, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு, 2 தக்காளி, அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு இதெல்லாம் நினச்ச பிறகு மொத்தமாக மிக்சியில் அரைக்கிற போகிறோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா 3, கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிப்புக்காண்டி வெட்டி வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த மிக்சியில் இதெல்லாம் போட்டு ஒன்றா கிரைண்ட் பண்ணி அரைக்க போகிறோம். பிளேட்டில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா விழுதாக அரைச்சி வச்சுக்கிடுவோம். நம்ம வச்சுருந்த பொருட்கள் எல்லாம் இப்போ வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுட்டோம். அது மேலே பாத்திரத்தை வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிறோம். நான் வந்து என் தேவைக்கு வந்து இந்த கடலெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் சாய்ஸ் எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகும். ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கடுகு போடுறோம். கடுகு பொரியவும் அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு சேர்க்குறோம். அதுக்கப்புறம் நல்லா ஆன பிறகு எண்ணெய் நல்லா காஞ்சி சூடாகி இல்லை 2 வெடித்த பிறகு சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறோம், ஒரு கையளவுக்கு. அதை போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம். நம்ம சின்ன வெங்காயம் போட்டோம், அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து 3 மிளகாய் போட்டு நல்லா
அதுவும் கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிடுவோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு ஃப்ளேவருக்காண்டி கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கிடுவோம். போட்டு அதையும் நல்லா வதக்கிடுவோம். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கடாயில் ஊற்றி நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம். நல்லா மையாக அரைச்ச பேஸ்ட்டை போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கும்போது நல்லா பச்சை வாடை நல்லா போகிற அளவுக்கு வதங்கணும். நம்ம போட்ட பேஸ்ட் வந்து பச்சை வாடை போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை அதில் போட்டு அதான் ஃப்ரிட்ஜில் இருந்து 15 மினிட்ஸ் ஆச்சுல அந்த ப்ரானை எடுத்து நம்ம அதில் போடுறோம். போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதக்கி கொஞ்சம் அதுலேயும் பச்சை ஸ்மெல்ஸ் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா நம்ம பாத்திரத்தில் ப்ரான் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கணும். அது வந்து ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருந்து வேக வச்சு நம்ம எடுத்துருவோம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. நம்ம கிரேவியை வந்து கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு நல்லா கொஞ்சம் பதமாக இருக்கான்னு பார்த்துக்கிடுவோம். இந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் தேவைக்கு ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு கூட சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகணுன்னா இன்னொரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தோம்னா இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் கட்டியாயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய தேவைக்காண்டி நான் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் வச்சுருக்கிறேன். கிரேவி ரெடி ஆயிரும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது மேலே பாருங்கள் நல்லா எண்ணெய் கொஞ்சம் தெளிவாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு உங்கள் சாய்ஸ் தான், எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கோ, தோசைக்கோ, சாதத்துக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கிரேவி ஓரளவு ஓகே. இந்த கிரேவியை ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சக்திஸ் கார்டனை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.